ஏஐனால ஜாப் லாஸஸ் அதிகமா இருக்குமா? ஐடி கம்பெனிஸோட ஹையரிங் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. இதை பத்தி நோபல் பிரைஸ் வின்னர் டேரன் ஆஸ்மெக்லு பார்த்தீங்கன்னா எம்ஐடி எக்கனாமிக்ஸ் பிளாகுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. 2024 ஸ்டடி படி கிட்டத்தட்ட ஒரு 23% ஆஃப் கம்ப்யூட்டர் டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்னும் ஒரு 10 வருஷத்துல அப்படின்னு கணக்கு பண்றாங்க. அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஆஸ்மெக்லுட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்தா கூட அது வந்து எப்படி ஜாப் கிரியேஷன் கொடுக்குது அப்படின்றது இன்னும் அந்த விஷயங்கள் தெரியாம இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 0.5% ப்ரொடக்டிவிட்டி தான் ஜிடிபியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கணிக்கிறாரு. இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் காலர் ஜாப்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்பவே ஃபாஸ்டா பண்ணிடுது. பட் இருந்தா கூட இது பீப்புளுக்கு எப்படி ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்குது அப்படின்றது சந்தேகமா தான் இருக்கு. எந்த ஒரு டெக்னாலஜியும் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கும் சரி பீப்புளுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டியை கொடுத்து ஒரு நல்ல வேஜஸ் அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய லெவல்ல வச்சாதான் அது நல்ல ப்ரொடக்டிவிட்டியா இருக்கும். எப்பயுமே இது ஒரு யூனிலேட்ரலா இப்ப ஏஐனால டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா growth ரொம்ப டம்பிள் ஆயிரும். அப்ப அவங்களுக்கு சரியான முறையில நீங்க ஏஐ உருவாக்குனதுடைய காரணமே என்னன்னு தெரியாம போயிடும். அந்த ஒரு சூழ்நிலை ஆயிரும். உதாரணத்துக்கு நம்ம இங்கிலாந்து எடுத்துக்கிட்டோம்னா கடந்த 19ஆம் நூற்றாண்டுல அது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை உருவாக்குச்சு. அப்ப நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அங்க உருவானா கூட அந்த ஏற்றத்தாழ்வுன்றது நிறையவே அங்க இருந்தது. எல்லா மக்களுக்கும் அந்த ப்ராஸ்பரிட்டி போய் சேரல. அப்போ ஒரு கட்டத்துல அந்த சோஷியல் ஸ்ட்ரகிள்னு சொல்லக்கூடிய அந்த ஒர்க்கர் ஸ்ட்ரைக்கு, யூனியனைசேஷன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவுகளை கொண்டு வந்தது. ஸோ இப்போ கூட இந்தியாவில் லேபர் கோட்ஸ் தான் நிறைய மாத்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அடிப்படையில ஆஸ்மெக்ல என்ன சொல்றாருன்னா இதை ஸ்லோவா அடாப்ட் பண்ணி நம்ம கவர்மெண்ட் ரெகுலேட்டரோட பண்ணணும். அப்போ அதோட விளைவுகளை நம்ம கரெக்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. என்னதான் இருந்தா கூட ஏஐ கம்பெனிஸ்லாம் பல பில்லியன் டாலர்ஸை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி போய் முடிய போகுது, எந்த இடத்துல இதோடைய கண்டிஷன்ஸ் மாறும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.